சாமி போட்டோ கீழே என்னவோ இருக்கே, என்னவா இருக்கும்? இது இது ராஜேஷோட போட்டோவாச்சே. பிரதீப், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் அண்ணி, என் அன்பான அன்னிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க காட்டுற சர்ப்ரைஸ பார்க்க இந்த கட்டை அவுக்கவா? சரி அண்ணி, இந்தாங்க பாருங்க. யார் இது? உங்களுக்கு தெரியலையா? இது என் அண்ணாவோட போட்டோ தான், அதாவது உங்க ஹஸ்பண்டோட போட்டோ. அவரா? அண்ணன் பிறந்து 15 நாள் இருக்கும்போது அப்ப எடுத்த போட்டோ. இவரோட போட்டோ எப்படி இந்த வீட்ல? ராஜேஷோட சின்ன வயசு போட்டோ இவங்க வீட்ல எப்படி? இவங்களுக்கும் ராஜேஷ்க்கும் என்ன உறவு? தான் பையன் ஆகாஷ்க்கு அந்த வீட்ல உரிமை இருக்குன்னு தானே சொன்னாங்க, அதுவும் மாமாவோட பையன்னு சொல்லி. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆகாஷ் தானே பையன்னு சொன்னாங்க, ஆனா ராஜேஷோட போட்டோ. இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். இந்த கேள்விக்கு என்னைக்கு எனக்கு பதில் கிடைக்குதோ அன்னைக்குதான் என் குடும்பத்து மேல விழுந்த எல்லா கரையையும் நான் ஒண்ணு விடாம போக்கிடுவேன். அடடடடா, பாத்துமா பாத்து, ஜாக்கிரதையா இருக்க வேணாம். மாசமா இருக்க, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதம்மா. ரொம்ப அடிபட்டுடுச்சா? ஒருவேளை சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுடு தண்ணியை வச்சு ஒத்தடம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரியா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாரு என் மாமாவோட பேரை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களோ, யாரு காரணமே இல்லாம அவரை பகச்சுக்க நினைக்கிறாங்களோ, அவங்க உதவி எனக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் ஆர்த்தி. என் அத்தை உனக்கு மனிதாபிமானத்துலதான் உதவி பண்ணாங்க. கருணை காட்டுற மாதிரி உன நாடகம் போடல. ஆனா நீ ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டா சொன்ன. நமக்குள்ள வெறும் ஒரே ஒரு உறவு தான் இருக்கு, எதிரிங்கிற உறவு மட்டும்தான். போலாம் அத்தை. என் மேல கோவமா இருக்கீங்களா? சொல்லுங்க. கோவமா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அந்த கோவத்தை என் மேல காமிச்சிருங்க. என்ன திட்டிடுங்க, ஆனா ஆனா இப்படி அமைதியா இருக்காதீங்க ப்ளீஸ். ஆர்த்தி, அப்படி எதுக்காக அவங்க ஜன்னல்ல குதிச்சு வீட்டுக்குள்ள போனீங்க? இந்த மாதிரி சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? கேட்க மாட்டீங்களா நீங்க? நான் இதை தவிர வேற என்ன செய்ய முடியுங்க? நீங்க இப்படி எல்லாம் கவலையா இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எப்ப அவங்க என் மாமாவை தப்பா பேசி அசிங்கப்படுத்தினாங்களோ எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்காங்க. நீங்க, அத்தை, மாமா எல்லாரும். நான் இந்த வீட்டோட மருமகன். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்கிறது தான் ஒரு மருமகளான என்னோட கடமைங்க. அதான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன்.
அவங்க ஏன் இப்படி எல்லாம் செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் அங்க போனேன். ஏன் அவங்க பொய் சொல்றாங்க? ஏன் ஏன் இங்க வந்திருக்காங்க? அங்க அங்க எனக்கு உங்களோட போட்டோஸ் கிடைச்சதுங்க. உங்க போட்டோஸ் அந்த வீட்டுக்கு எப்படி போச்சு? இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா பதில் கிடைச்சுதான் ஆகணும். ஆர்த்தி, எல்லா கேள்விக்கும் சீக்கிரமே பதில் கிடைச்சிடும். இப்போதைக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்ததும் அவங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இத பத்தி நமக்கு என்ன கவலை? நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஆனா இந்த கொஞ்ச நாள் இந்த கவலையோட என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதானே நான் உங்களுக்கு சொன்னேன் இத பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு. சரி, நான் உங்களுக்கு போய் சுடுதண்ணி கொண்டு வரேன். சுடுதனியா? இதத்தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க. போதும் ஆர்த்தி, மறுபடியும் இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் பேச்ச மாத்திரம், ஆனா நீங்க மாத்தவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஆர்த்தி, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் போய் சுடுதண்ணி கொண்டு வரேன், உங்களுக்கு எதமா இருக்கும். கூட நான் எடுத்துட்டு வரேன். என்ன ஏன் அப்படி பாக்குற? நான் உன்கிட்ட இந்த பக்கெட்டை மட்டும் தானே வாங்கிக்கிட்டேன். என்னமோ உனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்த மாதிரி பாக்குறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் குளிக்கிறதுக்கு தான் தண்ணி கொண்டு வரேன். அதான் நானே உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறேன். எனக்கு எப்பவும் யாரோட உதவியும் தேவையில்லை. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. செல்ஃப் சர்வீஸ். நெக்லஸ் எல்லாம் நான் நிறையவே பார்த்துட்டேன் ஆகாஷ். எனக்கு வசதியில இது வரைக்கும் எந்த குறையும் இருந்ததில்ல. உங்ககிட்ட இருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் வேணும். என் வாழ்க்கையில என் புருஷன் கிட்ட இருந்து அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். உங்க அன்பு என் வாழ்க்கையில எப்ப கிடைக்கும்னே தெரியல. அப்பா, இதான் வென்யூ, இதுதான் டெக்கரேஷன். இதை தவிர இதை காட்ட மறந்துட்டாங்க. இங்க பாருங்க. இது என்ன பிரசன்டேஷன் பிரதீப்? ஆனா அப்பா, அந்த கிளையண்ட் இந்த பிரசன்டேஷன் தான் கேட்டாரு. நம்ம கிளையண்ட்டுக்கு தேவைப்படுறதை விட 10 மடங்கு அதிகமான சர்வீஸை நான் அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த குவாலிட்டி தான் சிந்தியாவை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தியிருக்கு. இது தெரியாத உனக்கு? என்னது? அது எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஆனா கிளையண்ட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த பிரசன்டேஷன்ல என்ன சேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. ராஜேஷை கூப்பிட்டு கேளு. இதுல 1008 சேஞ்சஸ் அவன் சொல்லுவான். ராஜேஷ், ராஜேஷ். ஆமாப்பா, நீங்க சரியா தான் சொன்னீங்க. ராஜேஷ் அண்ணாவுக்கு தான் இதுல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். சொல்லுங்க. அண்ணா, நான் இந்த பிரசன்டேஷனை ரெடி பண்ணிருக்கேன். ஆனா அப்பாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. பிரதீப், இந்த கல்யாண மண்டபத்தை நாம கொஞ்சம் இந்த பக்கமா ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ரோஜா பூ மட்டும் வைக்காம ஃப்ளவர்ஸாலே டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த தீம் ஃபுல்லாவே மாடர்னா இல்லாம ட்ரெடிஷனலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் இதுக்கு பாராட்டும் கிடைக்கும். அப்பா, ஒரு தடவை நீங்க பாத்துருங்க. சொன்ன நம்ப மாட்டீங்கன்னா, அப்பா இதைத்தான் கேட்டாரு.
இத பத்தி தெரியாமலே நீங்க எப்படி இந்த சேஞ்சஸ் பண்ணீங்க? குழந்தைங்க எப்பவும் அவங்க அப்பாவோட நிழல் மாதிரி பிரதீப். அதே மாதிரி ராஜேஷுக்கு தான் அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாமல இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் உங்க மனசுல இருக்கிற துடிப்பு எனக்கு நல்லா தெரியும். உங்க பையனுக்காக நீங்க ஏங்குறீங்கல்ல ராஜேஷ். உன்னோட அப்பா இப்ப உன்னை கூப்பிட்டது இத்தனை வருஷமா பழகுற பழக்கத்தினால கிடையாது. அதோட இப்ப இந்த நேரத்துக்கு உன்னோட தேவைங்கிறதுனாலயும் கிடையாது. உங்க அப்பாவோட மனசுல இருந்து வெளியில வந்த உண்மையான வார்த்தை தான் பையன் செஞ்சு முடிப்பான்னு நம்பிக்கையோட வந்தது. ஒரு தைரியமா அவருக்கு வந்துடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் உங்களோட அன்பையும் பாசத்தையும் மனசுலயே பூட்டி வைக்க போறீங்க? உங்க மனசு சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆமா மாமா, நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனைய நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னு தைரியமா சந்திக்கணும். அவங்க உங்களை மட்டும் அசிங்கப்படுத்தல, நம்ம மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இத நாம எல்லாரும் சேர்ந்துதான் சரி பண்ணி ஆகணும். இந்த வேலையையும் அதோட பொறுப்பையும் நீயே எடுத்துக்க ராஜேஷ். அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் மிஸ்டர் ராஜேஷ் சிந்தியா செஞ்சாதான் எங்களுக்கு பர்சனலா திருப்தியா இருக்கும்னு நம்ம கிளைண்ட் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே டிலே ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே டிலே ஆகக்கூடாது. அண்ணா என்னங்க எடுத்துக்கோங்க. அப்பாவோட கிளைண்ட் கிட்ட நீங்க தான் இந்த பிரசன்டேஷனை காட்ட போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போலாம்ப்பா. காயத்ரி, மருமகள் அவளோட ரூமுக்கு போக சொல்லு. அண்ணே, இன்னைக்கு சமைக்கிறதுல நீங்களா நான் ஒரு கை பாத்துருவோமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா நம்ம ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டாரு. இப்ப நாம நம்ம குடும்பத்தோட ஒன்னா இருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரியுங்க. ஆனா கீழே இறக்கி விடுங்க, எனக்கு மயக்கம் வருது. ஓ சாரி ஆர்த்தி, சந்தோஷத்துல தெரியாம சாரி. ஆர்த்தி, அப்பா சாப்பாட்டுக்கு என்ன சொல்லிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷோலை, அது உங்களுக்கும் மாமாக்கும் ஃபேவரட் டிஷ் இல்ல? ஆமா ஆர்த்தி, அம்மா இப்ப அத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, நான் போய் அவங்களுக்கு உதவி பண்றேன். என்னங்க, என் கையை விடுங்க. போக விட மாட்டேன்.
ஆர்த்தி, அம்மா சோலை ரெடி பண்ண போயிட்டாங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ம். இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். உங்க முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியும் உங்க குடும்பம் தான் உங்க சந்தோஷமே. அத்தை மாமாவோட ஆசீர்வாதம் உங்க அண்ணன் தம்பியோட இருக்கிறது, அவங்களோட சிரிச்சு பேசி கிண்டல் அடிக்கிறது, இதுல ஏதாவது குறை இருந்தா அது உங்க முகத்திலேயே நல்லா தெரிஞ்சிருங்க. ஆனா இனிமே உங்க முகத்தை விட்டு இந்த சந்தோஷத்தை நான் போக விட மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுவோம். அந்த ஆகாஷும் அம்மாவும் சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தையும் அத்தை மாமாவோட மரியாதையையும் கலங்கப்படுத்த நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். வாவ், என்ன சூப்பரா இந்த அப்பாவும் புள்ளையும் ஜிலேபிய சாப்பிடுறத பார்த்தா இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி இருக்கு. பங்குச்சும் குழந்தைங்களும் எங்க? அருண் தான் ஜிலேபி சாப்பிடணும்னு அடம் பிடிச்சா. அதான் பங்கஜ் அவங்களுக்கு ஜிலேபி வாங்கி கொடுத்துட்டு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. அம்மா சோலை காலி ஆயிடுச்சானா இன்னும் சாப்பிடலான்னு பார்த்தேன். இல்லப்பா, நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் அத்தை, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ராதாவா இங்க எப்படி? அட சோலை இங்க இருக்கு. ஆர்த்தி, இங்க வாங்க. அங்க எப்படி? ஆனா இந்த பாத்திரம் நம்ம கிச்சன்ல இல்லையே. நான் இத பார்த்ததே இல்ல. அப்புறம் சோலை அதான் இங்க இருக்கே. ராதா